என்னம்மா பண்ற? சீஸ் தோசை பண்ண போறேன். வாவ். சீஸ் தோசைக்கு இந்த மாதிரி சாதா தோசை மாதிரியே குத்திடணும். ஓகே. குத்திட்டு இந்த அடிப்பக்கமும் கொஞ்சம் பாயில் ஆனதுக்கு அப்புறம் இப்படி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு அதுல நம்ம என்ன சட்னி வச்சிருக்கோமோ அந்த சட்னி இதுல ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சட்னில எந்த இதுவோ சட்னியோ கிரேவியோ எதா இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சீஸை போட்டுக்கணும். அதுல இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கணும். எண்ணெய் தோசை மேல குத்திட்டு இந்த சீஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து குட்டி குட்டியா பிச்சு பிச்சு இதுல போட்டு அது மெல்ட் ஆகி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் சீஸ் தோசை. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீஸை போட்ட உடனே இதை பாருங்க சூடுல மெல்ட் ஆகுது தெரியுறதா உங்களுக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே இப்படி சுருட்டி பசங்களுக்கு கொடுத்துட்டோம்னா பிளேட்ல வச்சு கூட எனக்கு அழகா சாப்பிடுவாங்க. ஓகே ஓகேம்மா, பாய். தேங்க்யூ. பாய் பாய்.